திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்போம். முருகேசன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். முருகேசன், ரெட்டியார்சத்திரம் அருகே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே உள்ளது அணைப்பட்டி கிராமம். இங்கு 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்ம சமுத்திரம் என்ற குளம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து குடகனாறு மூலம் வரும் தண்ணீர் இந்த குளத்தில் சேகரிக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த சுற்று வட்டார கிராமத்தில் 1000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. தென்னை, வாழை, நெல் உள்ளிட்ட விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த குளத்தில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. கடந்த சில வருடங்களாக குளம் நிரம்பாததால் மீன்பிடி திருவிழா நடத்தப்படவில்லை. இதனை அடுத்து கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து குளம் தற்போது நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் 6 வருடங்களுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பிரம்ம சமுத்திர கரையில் உள்ள கன்னிமார் தெய்வம், கூத்த அப்புச்சி ஆகிய தெய்வங்களுக்கு கிராம முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பிரம்ம சமுத்திரம் ஆயக்கட்டு தலைவர் பழனிசாமி என்பவர் கொடியசைத்து மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தார். இதில் அணைப்பட்டி, கொட்டப்பட்டி, கோட்டூர், ஆவாரம்பட்டி, அனுமந்தராயன்கோட்டை, மயிலாப்பூர், பாலம் ராஜாக்காப்பட்டி, குடத்துப்பட்டி உள்ளிட்ட 18 பட்டியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வலை வீசியும் கூடைகளை பயன்படுத்தியும் மீன்களை உற்சாகமாக அள்ளி சென்றனர். கட்லா, ஜிலேபி, கெண்டை, விரால், மிருகால், ரோகு, அவுரி, தேடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீன்கள் வலையில் சிக்கின. இதனை கிராம மக்கள் உற்சாகமாக அள்ளி சென்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.